ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.7 என்ன கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர் உயரம் ஒரு திண்ம உருளையின், இது உருளை, அதனுடைய உயரம் 2.4 சென்டிமீட்டர், விட்டம் 1.4 சென்டிமீட்டர். அப்போ விட்டம்னா ஃபுல்லு, இதுல இருந்து இது முடிக்க 1.4 சென்டிமீட்டர். இந்த உருளையினுள் அதே ஆரமுள்ள, இதனுடைய ஆரம் 1.4 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா ஆரம் அதில் பாதின்னு எடுத்துலாம். அதே ஆரமுள்ள ஒரு கூம்பு வடிவ குழிவு இருக்கு பாருங்க, ஒரு கூம்பை கொண்டாந்து உள்ள வைக்கிறாங்க. உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உருளையினுடைய உயரம் எப்படி இருக்கோ அதே உயரத்துக்கு ஒரு கூம்பு வடிவ ஷேப்பை உருவாக்குறாங்க. எனில் மீதமுள்ள அந்த திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன? இந்த மொத்தம் டோட்டலா இது 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 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல உள்ள போயிடுறோம், குழிவு ஏற்படுத்துறோம். அப்ப இந்த இடம் நமக்கு தேவையில்லை. இந்த கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பரப்பு தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, அப்ப இந்த கோணம் அப்படி உள்ள விடுறதுனால இந்த பரப்பு கேப் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும், ஒரு பாத்திரம் மாதிரி ஆயிடுது. இந்த ஷேப்புல ஒரு பாத்திரம் மாதிரி ஆயிடுது. அப்ப இந்த பரப்புகளை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்ப மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு எதனுடைய பரப்பு? கூம்பின் வளைபரப்பு பிளஸ் உருளையின் வளைபரப்பு, உருளையின் வளைபரப்பு பிளஸ் கீழே இதனுடைய பரப்பு, இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இதுவும் பிளஸ் அடிப்பரப்பு. ஓகே, இப்ப கூம்பின் வளைபரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பை ஆர் எல். உருளையின் வளைபரப்பு என்ன? 2πr/h. அடிப்பரப்பு என்ன? பை ஆர் ஸ்கொயர். எல்லாமே ஒரே ஆரம், பிரச்சனை இல்லை. இப்ப விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.4 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் என்ன? அதுல பாதி தானே, 0.7 சென்டிமீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர். இப்ப கூம்பின் நமக்கு சாய் உயரம் வேணும். ஸோ இது 2.4, இது 0.7. அப்ப சாய் உயரம் என்ன கண்டுபிடிக்கலாம்? L is equal to √r² plus h². r 0.7 ஸ்கொயர், h 2.4 ஸ்கொயர். இது என்ன ஆயிரும்? 7 49. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கல 0.49. 24 576, 5.76. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 6.25. 6.25க்கு வர்க்கம் பண்ணோம்னா 625க்கு வர்க்கம் பண்ணோம்னா 25 சொல்லுவோம், 2.5. அவ்வளவுதான். சாய் உயரம் எவ்வளவு? 2.5 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் போட போறோம். 6 இருக்கு, ஹெச் இருக்கு, எல் இருக்கு, சப்ஸ்டியூட். பைய காமன் எடுத்துட்டு RL பிளஸ் 2RH. ஆரையும் கூட எடுக்கலாம், எல்லாத்துக்கும் காமனா ஒரு பையும் ஒரு ஆரையும் எடுத்து, ஏன்னா பெருக்கிறது ஈஸியா இருக்கும். எல் மட்டும் இருக்கும், இங்க 2 ஹெச் இருக்கும், ஏன்னா பையும் ஆரை எடுத்துட்டோம், இங்க ஒரு பையும் ஆரை எடுத்துட்டோம், ஒரு 6 மட்டும். இப்ப வேல்யூஸ் போடும். ஓகே, இல்லைன்னா ஒவ்வொன்றுலையும் இது 6 அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பையன் 6, அதுக்குதான். ஸோ இது ரெண்டையும் வெளியே மல்டிப்ளை பண்ணா 2.2 ஆயிரும். உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 15 5 20க்கு 0, மிச்சம் 2, 6 2 8. பரப்பு தானே, சதுர சென்டிமீட்டர்.
ஓகே. அந்த திண்மம் உருளைக்குள்ளர அந்த கூம்பு வடிவ குழிவு ஏற்படுத்துகிற அந்த மொத்த திண்மத்தினுடைய பரப்பு 17.6 சதுர சென்டிமீட்டர். ஓகே.